ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் பூண்டு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு மசாலா உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கறி மசால் தூள், தேவையான அளவு உப்பு இதை ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசால் உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி வீடியோஸ் போடாததுக்கு காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போ கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.